யார் இந்த நல்லக்கண்ணு? 80 வயது பிறந்த நாள் அப்போ இவருக்கு 1 கோடி நிதியையும் காரையும் வழங்கியிருக்காங்க. இத நல்லக்கண்ணு அவர்கள் கட்சிக்காகவே கொடுத்திருக்காரு. சுதந்திர தின விழாவில் தகைசால் தமிழர் விருதானது கொடுக்கப்பட்டிருக்கு. கூட 10 லட்சமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை அவரு வேணாம்னு சொல்லியிருக்காரு. 5000 ரூபாய் சேர்த்து தமிழக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு திருப்பி கொடுத்திருக்காரு. இவருடைய மீசையில இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி சிகரெட் தீமுனைய வச்சு கொளுத்தி இருக்காரு. அப்பவுமே அவர் கூட இருந்தவங்களை காட்டி கொடுக்கல. தன்னுடைய மாமனார படுகொலை செய்த போதுமே யாரையுமே பழிவாங்க கூடாதுன்னு உறவினர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. தலைவர்களுடைய பெயரை வைப்பதனால சாதி கலவரங்கள் ஏற்படுது. அதனால அந்த ஒரு முறையை கைவிட வேண்டும்னு இவர் போராடி இருந்தாரு. பல போராட்டங்கள், உண்ணாவிரதம், சிறை வாழ்க்கைன்னு இவருடைய வாழ்க்கையே ஒரு அரசியல் பயணத்துக்காக இவர் அர்ப்பணிச்சிருக்காரு. யார் இந்த நல்லக்கண்ணு? நல்லக்கண்ணுவை பற்றி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜர்னலிஸ்ட். கல்லூரியில படிக்கும் பொழுதே கட்சி பணிகள்ல நல்லக்கண்ணுவிற்கு ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்கு. 1943 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில நல்லக்கண்ணு சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் கட்சியினுடைய செயலாளராக பொறுப்பேற்கிறாரு. ஜீவா அவர்களின் பரிந்துரைப்படி சென்னையில ஜனசக்தி பத்திரிகையில ஆசிரியர் குழுவுல கொஞ்ச நாட்களுக்கு இவர் பணியாற்றாரு. சென்னை மாநகரத்துடைய வாழ்க்கை முறையானது இவருக்கு செட் ஆகல. அதனால அவரு நெல்லைக்கு மீண்டும் திரும்பி போயிட்டு அவருடைய விவசாய சங்க பணிகள்ல தீவிரமாக இவர் ஈடுபடுறாரு. 1948 காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசானது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதித்து இருந்துச்சு. 1949 டிசம்பர் 20 நள்ளிரவு வரை நல்லக்கண்ணு அவர்கள் தலைமறைவாக இருந்து இயக்க பணிகள்ல ஈடுபட்டு இருந்தாரு. கட்சியில இருக்க பல தோழர்கள் கைது செய்யப்படுறாங்க. நல்லக்கண்ணு அவர்களை போலீஸ் தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. டிசம்பர் 20ஆம் தேதி நள்ளிரவு அன்னைக்கு கட்சியினுடைய தோழர் வீட்டுல இவர் தூங்கிட்டு இருக்காரு. நல்லக்கண்ணு தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவரை கைது பண்றாங்க. நல்லக்கண்ணு வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கணும்ன்றதுக்காக அவரை சித்திரவதை பண்றாங்க, அவமானமும் படுத்துறாங்க. அவரோட கைகளை கட்டி வீதியில இழுத்துட்டு போறது. கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் சிகரெட்டால நல்லக்கண்ணு அவர்களுடைய மீசையே கொளுத்துறாரு. இவ்வளவு சித்திரவதை அவமானம் படுத்தியுமே நல்லக்கண்ணு யார பற்றியுமே அந்த இடத்துல சொல்லல. இதனால அவரு மீசை வைக்கும் வழக்கத்தையுமே விட்டிருந்தாரு. இதுக்கப்புறம் நல்லக்கண்ணுவை ஜெயில அடைக்கிறாங்க. நல்லக்கண்ணு, பாலதண்டாயுதம், மாணிக்கம், மாயாண்டி, பாரதி போன்ற 109 கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக நெல்லை சதி வழக்கு தொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு வழக்குல 1952 ஆகஸ்ட் 11ஆம் தேதி விசாரணை நடந்திருந்துச்சு. 42 பேர் விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க. மற்றவங்களை குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. இதுல பாலதண்டாயுதம், மாணிக்கம், நல்லக்கண்ணு போன்ற 9 பேருக்கு ஆயுள் தண்டனையுமே விதிக்கப்பட்டிருந்துச்சு. வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறி நல்லக்கண்ணுக்கு மேலும் 5 ஆண்டுகள் கூடுதல் தண்டனையுமே விதிக்கப்பட்டிருந்துச்சு. 1952 கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறாங்க. நாடாளுமன்றத்தோட எதிர்கட்சி வரிசையிலுமே அமர்றாங்க. அந்த டைம்ல நாடு முழுவதும் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக தொடரப்பட்ட சதி வழக்குகளை ரத்து செய்ய வேண்டி நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பல போராட்டங்களை எல்லாமே நடத்தியிருந்தாங்க. அதனால பல வழக்குகளுமே வாபஸ் பெறப்பட்டன. நல்லக்கண்ணு மீது வெடிகுண்டு வைத்திருந்த வழக்கானது இருந்ததுனால அவர் 5 ஆண்டுகள் சிறையிலேயே இருந்தாரு. 7 ஆண்டுகள் சிறையில இருந்தாரு. 1956 இவரு விடுதலை ஆகுறாரு. சிறையிலிருந்து வந்த பிறகு இன்னும் தீவிரமாகவே கட்சியினுடைய பணிகள்ல இவர் ஈடுபடுறாரு. 1958 நல்லக்கண்ணுக்கும் ரஞ்சிதம் அவர்களுக்குமே திருமணம் நடைபெறுகிறது. தாமிரபரணி ஆற்றுல கலக்கிற கடனா நதி மீது அணை கட்ட வேண்டும்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு கோரிக்கையானது பல ஆண்டுகளாக கண்டுக்கவே படல. 1966 ஜூலை 24 அன்று நல்லக்கண்ணு அவர்களுடைய தலைமையில கம்யூனிஸ்ட் கட்சியினர் அம்பாசமுத்திரம் தாலுகா அலுவலகம் முன்னாடி கடனா நதியில் அணை கட்ட வலியுறுத்தி உண்ணாவிரதமும் இருந்திருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனையானது தமிழக சட்டப்பேரவையிலுமே பேசப்பட்டு இருந்துச்சு. தமிழக அரசு கடனா நதி மீது அணை கட்ட முயற்சி எடுப்பதாக வாக்குறுதியுமே கொடுக்கறாங்க.
1966 ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு உண்ணாவிரத போராட்டமானது முடிவுக்கு வருது. அந்த பகுதி மக்கள் அந்த நீரை பயன்படுத்துவதற்கு மிக முக்கிய ஒரு காரணம் நல்லக்கண்ணு. 1968 நெல்லை மாவட்டம் நொச்சிக்குளம் பகுதியை சேர்ந்த விவசாயிகள் மீது போலீசார் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையை ஏவுறாங்க. இந்த ஒரு அடக்குமுறையில ஒரு விவசாயி சுட்டுக் கொல்லப்படுறாரு. கந்தசாமின்ற விவசாயினுடைய வலது கரம் வெட்டப்படுது. துப்பாக்கி முனையால் ஈஸ்வர குடும்பர் குத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெண் விவசாயினுடைய காதையுமே அறுக்குறாங்க. இவ்வளவு ஒரு கொடுமைய அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு போலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை எதையுமே அங்க இருந்த தமிழக அரசு அந்த டைம்ல கண்டுக்கவே இல்லை. 1968 நல்லக்கண்ணு இதை எதிர்த்துமே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாரு. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துல மாநில செயலாளராக 5 ஆண்டுகள் பொறுப்பு ஏற்று இருந்தாரு. தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்துல பொது செயலாளராக 1968 முதல் 1991 ஆண்டு வரையுமே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்திலேயுமே செயலாளராக இவர் இருந்திருக்காரு. 1992 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போதுல இருந்து 2005 ஏப்ரல் மாதம் வரைக்குமே இவர் 3 முறை மாநில செயலாளராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 1995 நல்லசாமியுடைய மாமனாரான அன்னசாமி அவர்கள் சாதி வெறியர்களால படுகொலை செய்யப்படுறாரு. இந்த ஒரு கலவரம் தீவிரமாகிடக் கூடாதுன்றதுக்காக பழிவாங்கும் எண்ணத்தையுமே கைவிட்டணும்னு சொல்லிட்டு உறவினர்கள் கிட்ட நல்லக்கண்ணு சொல்லியிருக்காரு. தலைவர்களுடைய பெயர்கள் வைப்பதனால சாதி கலவரங்கள் எல்லாமே ஏற்படுது. அதனால இந்த ஒரு முறையை கைவிட வேண்டும்னு தமிழக அரசு கிட்ட இவரு கேட்டிருக்காரு. அந்த டைம்ல தமிழக அரசு தலைவர்களுடைய பெயரையுமே நீக்கி இருக்காங்க. நல்லக்கண்ணு அவர்களுடைய 80 வயது பிறந்த நாள் அப்போ அவருக்கு 1 கோடி நிதியும் ஒரு காரையும் பரிசாக வழங்கியிருக்காங்க. அப்ப அவரு அதையுமே கட்சிக்காக கொடுத்திருக்காரு. 2010 தாமிரபரணி ஆற்றுல மணல் கொள்ளைகள்லாம் நடக்குதுன்றதுனால அதுக்கு எதிராகவே ஒரு வழக்கு தொடுத்திருந்தாரு. அதுல அவரே வாதாடியும் இருந்தாரு. இந்த ஒரு கேஸ்ல தாமிரபரணி ஆற்றுல மணல் அள்ளக்கூடாதுன்னு தடையும் விதித்து இருந்தாங்க. 2022 ஆண்டு சுதந்திர தின விழாவில் நல்லக்கண்ணுக்கு தகைசால் தமிழர் விருதானது வழங்கப்பட்டு இருந்துச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விருதோட 10 லட்சமும் சேர்த்து வழங்கியிருந்தாரு. நல்லக்கண்ணு அந்த ஒரு தொகை கூட 5000 சேர்த்து பொது நிவாரண நிதிக்கு முதலமைச்சர் கிட்ட கொடுத்திருக்காரு. 1925 பிறந்த இவரு 2026 உடல்நல குறைவாக இவரோட உயிரானது போயிருக்கு. வாழ்நாள் முழுக்க ஒரு போராளியாகவே இருந்திருக்காரு. ஒரு சிறந்த அரசியல் தலைவராக இருந்திருக்காரு. எந்த ஒரு பணத்துக்கும் ஆசைப்படாம ஒரு எளிமையான வாழ்க்கைய நல்லக்கண்ணு அவர்கள் வாழ்ந்திருக்காரு. நல்லக்கண்ணு அவர்களின் ஆசைப்படி அவருடைய உடலானது மருத்துவ ஆய்வுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அரசு சார்பில் அவருக்கு மரியாதையுமே செலுத்தியிருக்காங்க. இன்னும் பல போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், சிறை வாழ்க்கைன்னு அரசியலுக்காகவே தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு நல்லக்கண்ணு. ஒரு சிறந்த அரசியல் தலைவருக்கு இவரு எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். அவரை நம்மளை விட்டு போனாலுமே சரித்திரத்துல அவர் எப்பவுமே வாழ்ந்து கொண்டுட்டு தான் இருக்காரு. நல்லக்கண்ணு அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.